5ஆம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். போதும், நல்லா கவனிங்க. ஒரு புருஷன் தன் மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தான். நல்லா கவனிச்சிங்க. பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருந்தான். விருந்து முடிஞ்சது. முதல் நாள் கிளம்பலான்னு பார்த்தா இருக்க சொன்னார். 2வது நாள் இப்படியே சொன்னார். 5வது நாள் வரைக்கும் பார்த்தான். 5வது நாள் வரைக்கும் மாமனார் ஏதாவது ஒன்று சொல்லி மாப்பிள்ளை இருக்க வச்சாரு. 5வது நாள் இவனுக்கு என்ன ஆகிப்போச்சு, கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்போச்சு மாப்பிள்ளைக்கு. உடனே என்ன பண்றாரு, மாமனார் தாமதம் பண்றதை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணான், நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூட்டிகிட்டு என்ன பண்றான், கிளம்புறான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தாமதத்துல அவன் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டான். அந்த தாமதத்துக்கு அவனும் கொஞ்சம் உட்பட்டுட்டான். அதனால என்ன நடந்ததுன்னா, அவன் அங்க மாமனார் வீட்டுல இருந்து புறப்பட்டு அவன் வரும்போது நடுவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வசனம், அந்த 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அப்பாலே நடந்து போனார். நல்ல கவனிங்க. தாமதத்தோடு புறப்பட்டு வரும்போது என்ன நடக்குது, பென்யமின் நாட்டை சேர்ந்து கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனம். நல்லா கவனிச்சிங்களா? சூரியன் என்ன ஆயிடுச்சு? சூரியன் யாருக்கு அடையாளம்? ஏற்கனவே நம்ம வசனம் வாசிச்சோம். என்னது? ஏசப்பாவுக்கு அடையாளம். இப்ப தாமதமா புறப்பட்ட ஒருத்தனுடைய வாழ்க்கையில இப்ப என்ன அஸ்தமனமாய் போச்சு? ஆமா, சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து அவனோட வாழ்க்கையில இல்லாம போயிட்டாரு. கடைசியில என்ன ஆச்சு தெரியுங்களா? அவன் எந்த பட்டணத்துல அங்க போய் நின்னானோ அந்த பட்டணத்து மனுஷர் அந்த மகளை அருவருப்பா நடத்தி கடைசியில் அந்த பொண்ணு செத்து போய் இவன் என்ன பண்ணா, அந்த பொண்ணை 12 துண்டா வெட்டி ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு துண்டை அனுப்பி விட்டான். பெரிய பிரச்சனையாகி இதனால ஒரு கோத்திரமே அன்னைக்கு அழிஞ்சது. நல்லா கவனிச்சிங்க. ஒரு தாமதம், ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய தாமதம் என்னாச்சு, அவன் குடும்பத்தை நாசமாக்கிச்சு. நல்லா கவனிச்சிங்களா? குடும்பம் நாசமாகிறதுக்கு ஒரு காரணம் என்னதான்? தாமதம். சில பேர் புருஷன் தாமதமா எல்லா விஷயத்தையும் செய்ய, மனைவி சில விஷயங்களை தாமதமா செய்ய, பிள்ளைங்க சில விஷயங்களை தாமதமா செய்ய இந்த குடும்பம் உடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நல்லா பாருங்க. அந்த குடும்பம் உடையறதுக்கு நான் காரணமா இருக்கேன்னா யோசித்து பாருங்க. இந்த காரணம் வரத்துக்கு, இந்த போராட்டம் வரத்துக்கு நான் காரணமா இருக்கேன்னா பாருங்க. இன்னைக்கு அந்த புருஷனுடைய தாமதம் என்னாச்சு, அவன் பொண்டாட்டி செத்து போனான். அதனால ஒரு கோத்திரமே அழிஞ்சு போச்சு. சூரியன் அஸ்தமாச்சு. ஏசப்பா அவன் கூட இல்லாம போயிட்டார். ஒரு பாதுகாப்பு இல்ல. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப சூரியன் அஸ்தமிச்சதுன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய வாழ்க்கையில இருந்த பாதுகாப்பு அவனை விட்டு அற்று போயிற்று. தேவன் அவனை விட்டு விலகிட்டாரு. தாமதம் பண்ணுகிற மனுஷனோட ஏசப்பா இருக்க மாட்டா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு என் வாழ்க்கையில தாமதம் எதை கேட்டா அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம், இன்னைக்கே பண்ணணுமா என்ன, இப்பவே செஞ்சாகணுமா என்ன அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு பேச்சு, அந்த தாமதம் பண்ணுகிற ஒரு காரியம் இருக்குமே. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்கிற சூரியன் அஸ்தமித்து விடுவார். அந்த குடும்பம் உடைஞ்சிரும். அவன் நிற்கதியா நிற்கிறதுக்கு அது ஏதுவாக மாறிடும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்க.